ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிப்தீரியா பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்தீரியா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டிப்தீரியா இஸ் அன் அக்யூட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் காஸ்டு பை டாக்ஸோஜெனிக் ஸ்டெயின்ஸ் ஆஃப் கார்னியோபாக்டீரியம் டிப்தீரியே. இது பாருங்கள், டிப்தீரியா அப்படின்னாலே லாஸ்ட்டில் டிப்தீரியேன்னு முடியும். டி, ஸோ டிக்கு பிஃபோர் லெட்டர் வந்து சி. ஸோ கார்னியோபாக்டீரியம் டிப்தீரியே அப்படி எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டிப்தீரியாவோட காசிட்டிவ் ஆர்கானிசம் தான் கொஸ்டினாட்டு கேட்பாங்க. 3 major clinical types have been described: anterior nasal, facial, laryngeal. Maybe skin, conjunctiva, vulva and other parts of the body may be affected. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆன்டீரியோ நேசல், ஃபேஷியல், லேரஞ்சலில் தான் டிப்தீரியாவோட காசிட்டிவ் ஆர்கானிசம் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியான ஸ்கின், கன்ஜெக்டிவா, வல்வா இதில் கூட நமக்கு வந்து டிப்தீரியா வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்கேஸ் ஒருத்தங்களுக்கு டிப்தீரியா இருக்குது அப்படின்னா அதோட கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து த ஃபார்மேஷன் ஆஃப் எ கிரேயிஷ் ஆர் yellowish membrane, that is false membrane, commonly over the tonsils, pharynx or larynx or at the site of implantation, with well defined edges and the membranes cannot be wiped away. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் கிரேயிஷ் இல்லைனா yellowish கலரில் ஒரு ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து ஃபால்ஸ் மெம்பரேன். இதை நம்ம வந்து வைப் பண்ணி எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு மார்க்டு கன்ஜஷன் இருக்கும், எடிமா இருக்கும், லோக்கல் டிஷ்யூ வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ரீஜனல் லிம் நோட். இப்போ எந்த சைட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ அப்போ வந்து உங்களுடைய லிம் நோட்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான பிளேஸில் என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கும். அண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் த டாக்ஸீமியா இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயினான கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் ஃபார் டிப்தீரியே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எபிடாமாலஜிக்கல் டிட்டர்மைன்ஸ். பொதுவாக எபிடாமாலஜிக்கல் டிட்டர்மைன்ஸில் ஏஜென்ட் ஃபேக்டர், ஹோஸ்ட் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி, இன்குபேஷன் பீரியட் இது எல்லாமே வரும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட் ஃபேக்டர்ஸ். ஏஜென்ட், த காசிட்டிவ் ஏஜென்ட் Corneobacterium diphtheriae is a gram-positive non-motile organism and it has no invasive power but produce a powerful ectotoxin. ஸோ ஏஜென்ட்டில் மெயினாக காசிட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், கேஸ், கேரியர். கேஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங் நோஸ் ஆர் சோர் த்ரோட் இருக்கும். தீஸ் கேசஸ் பிளே எ மேஜர் important role than the frank cases in spreading the infection. கேரியர் பார்த்திங்கன்னா 95% வந்து கேரியர்ஸ் தான் இருக்காங்க. 5 கிளினிக்கல் கேசஸ் இருக்குது. ஸோ மொத்தமே 95% வந்து கேரியராக தான் எல்லோரும் இருக்காங்க. ஸோ கேரியர் மே பி டெம்பரவரி ஆர் க்ரானிக், நேசல் ஆர் த்ரோட் கேரியர். இதில் பார்த்தீங்கன்னா the nasal carriers are particularly dangerous source of infection because of frequent shedding of the organism into the environment than do throat carrier. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வந்து ஆர்கானிசம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து நேசல் கேரியர்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபெக்டிவ் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா நேசோஃபெரிஞ்சியல் செக்ரிஷன்ஸ், டிஸ்சார்ஜஸ் ஃப்ரம் ஸ்கின் லீஷன்ஸ், கண்டாமினேட்டட் ஃபார்மிட்டிஸ் அண்ட் பாசிபிள் இன்ஃபெக்டட் டக்ட். பீரியட் ஆஃப் இன்ஃபெக்டிவிட்டி 14 days to 28 days. இப்போ நம்ம வந்து ஏஜென்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் ஃபேக்டர்ஸ். ஹோஸ்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப் வந்து 1 to 5 years, செக்ஸ் வந்து போத் செக்ஸஸ். அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அக்யூர்ஸ் இன் ஆல் சீசன்ஸ். எந்த விதமான பர்டிகுலரான சீசன்ஸில் தான் டிப்தீரியா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு கிடையாது. எல்லா சீசன்ஸ்லேயுமே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மெயினாக ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் டைரக்ட்லி டு த சஸ்பெக்டபிள் பர்சன் ஃப்ரம் இன்ஃபெக்டட் கியூட்டேனியஸ் லீசன். டிரான்ஸ்மிஷன் பை ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். கப்ஸு, தெர்மாமீட்டர், டாய்ஸ், பென்சில் அண்ட் கண்டாமினேட்டட் பை த நேசோஃபெரிஞ்சியல் செக்ரிஷன் ஆஃப் த பேஷண்ட் இஸ் பாசிபிள். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மெயினாக ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி.
போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி பார்த்திங்கன்னா 2 என்ட்ரி இருக்குது. ஒன்று ரெஸ்பிரேட்டரி ரூட், இன்னொன்று நான் ரெஸ்பிரேட்டரி ரூட். ரெஸ்பிரேட்டரி ரூட்னாலே காமன்லி த போர்ட்டல் ஆஃப் என்ட்ரி இஸ் ஏ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். நான் ரெஸ்பிரேட்டரி ரூட்னு பார்த்திங்கன்னா த ஸ்கின் வேர் கட்ஸ், wounds and ulcer not properly attended to and may be get infected with diphtheria bacilli, and so is the umbilicus in the newborn, the eye, genitalia or in middle ear. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும், நான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூலமாகவும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பேரிங்கோ டான்சிலர், அப்புறம் லேரிங்கோ ட்ரக்கியல், நேசல், இந்த மூணும் கூட கம்பைன் ஆகி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம பேரிங்கோ டான்சிலர் டிப்தீரியா பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு சோர் த்ரோட் இருக்கும், டிஃபிகல்ட் இன் ஸ்வாலோயிங் அண்ட் லோ கிரேட் ஃபீவர் இருக்கும். The patient with severe disease may have marked edema of the submandibular area and the anterior portion of the neck along with lymphadenopathy, giving a characteristic of bull neck appearance. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த சைட்டில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கோ அந்த சைட்டில் இருக்கக்கூடிய லிம் நோட்லாம் என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்ஜஷன், எடிமா, லோக்கல் டிஷ்யூ டிஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்கு கிட்ட வந்து நம்ம புல் நெக்டு அப்பியரன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ புல் நெக்டு அப்பியரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே டிசீஸ் வந்து டிப்தீரியா தான். ஸோ இது கூட நமக்கு கொஸ்டினில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லாரிங்கோட்ரக்கியல் டிப்தீரியா. இட் இஸ் மோஸ்ட் ஆஃப்டன் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை பேரிங்கோடான்சிலர் டிசீஸ், usually is associated with hoarseness and crusty cough at presentation. If infection is extended into the bronchial tree, it is the most severe form of diseases. Next one பார்த்தீங்கன்னா nasal diphtheria. It is the mildest form of respiratory diphtheria. Next one வந்து non-respiratory mucosal surface, that is conjunctiva, genitalia, இதெல்லாம் கூட infections டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து cutaneous diphtheria. cutaneous diphtheria வந்து மோஸ்ட் காமன்லி இன் ட்ராபிக்கல் ஏரியா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிக் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இன்ட்ராடெர்மலாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு விச் இஸ் டெஸ்ட் 2 திங்ஸ், 2 திங்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னென்னா ஃபஸ்ட் ஒன் வந்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிடாக்சின் அண்ட் தேர்ஃபோர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த இம்யூனிட்டி ஸ்டேட்டஸ். அண்ட் செகண்ட் என்னென்னா த ஸ்டேட் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவ் டு த டிப்தீரியா டாக்ஸின் ஆர் அதர் ப்ரோட்டீன் ஆஃப் டிப்தீரியா செல். இந்த ரெண்டையும் தான் நம்ம சிக் டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். சிக் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா த டெஸ்ட் இஸ் கேரிட் அவுட் பை இன்ஜெக்டிங் இன்ட்ராடெர்மலி இன்டு த ஸ்கின் ஆஃப் forearm 0.2 ml, that is 1/50 mld of sick test toxin which into the opposite arm is injected as control. The same amount of the toxin which has been inactivated by heat, a better control is used the fluid toxoid vaccine preparation. This is usually diluted 1 to 10 and 0.1 ml is injected into the skin. இந்த சிக் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா இது வந்து இன்ட்ராடெர்மலாக இன்ஜெக்ட் பண்ணக்கூடியது ஃபோராமில் 0.2 ml வந்து சிக் டெஸ்ட் டாக்ஸின் எடுத்து ஒன் சைட் ஆஃப் த ஆர்மில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்ம் வந்து கண்ட்ரோல் ஆர்ம். இந்த கண்ட்ரோல் ஆர்மில் என்ன பண்ணுவாங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸினை எடுத்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஹீட் மூலமாக இன்ஆக்டிவேட் பண்ணி அதே அமௌண்ட்டை வந்து இந்த பக்கம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் ரியாக்ஷன்னா 0.03 யூனிட் ஆன்டிடாக்சின் பர் எம்எல்ல இருந்துன்னா அது நெகட்டிவ் ரியாக்ஷன். அதே இது பாசிட்டிவ் ரியாக்ஷன்னா இந்த டெஸ்ட்டாக எ சர்க்கம்ப்ரைஸ்டு ரெட் ஃப்ளஷ் ஆஃப் 10 to 50 mm diameter generally appear within 24 to 36 hours, reaching its maximum developed by the 4th to 7th day. The control arm shows no changes. The person is susceptible to diphtheria. பாசிட்டிவ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்மில் வந்து 10 to 50 mm டயாமீட்டர் அளவுக்கு ரெட் கலரில் ஃப்ளஷ் மாதிரி இருக்கும். இந்த ரியாக்ஷன்ஸில் வந்து 24 to 36 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரீச் ஆயிரும். அண்ட் 4th to 7th டேயில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸின் இன்ஜெக்ட் பண்ணோம்ல அந்த ஆர்மில். கண்ட்ரோல் ஆர்மில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது.
நெக்ஸ்ட் ஒன் வந்து சூடோ பாசிட்டிவ் ரியாக்ஷன். எ ரெட் ஃப்ளாஷ் டெவலப் ஈக்குவலி ஆன் த போத் ரெண்டு சைடும் நம்ம டாக்ஸின் போட்ட சைடும் சரி தான் அண்ட் கண்ட்ரோல் ஆர்ம் சைடு ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக தெரியும். இது வந்து சூடோ பாசிட்டிவ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்பைன்டு ரியாக்ஷன். த கண்ட்ரோல் ஆர்ம் shows a pseudo positive reaction and the test arm a true positive reaction. The person susceptible to diphtheria, a person who is proved to be susceptible but allergic by the sick test should be vaccinated with cautions. ஸோ 4 வந்து நமக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் தருவாங்க. நெகட்டிவ் ரியாக்ஷன், இல்லை பாசிட்டிவ் ரியாக்ஷன், இல்லைனா சூடோ பாசிட்டிவ் ரியாக்ஷன், கம்பைன்ட் ரியாக்ஷன்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் ஆஃப் டிப்தீரியா. இயர்லி டிடெக்ஷன். இயர்லி டிடெக்ஷன் என்ன பண்ணால் ஃபேமிலி அண்ட் ஸ்கூல்லாம் காண்டாக்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் கல்ச்சுரல் மெத்தட் மூலமாக ஸ்வாப் எடுத்து நோஸ் அண்ட் த்ரோட் ரெண்டுக்குமே ஸ்வாப் எடுத்து கல்ச்சுரல் மெத்தட் மூலமாக டிப்தீரியா பேசியில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஐசோலேஷன். ஐசோலேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கேசஸும் சஸ்பெக்டபிள் கேசஸாக இருந்தாலும் சரி தான், கேரியராக இருந்தாலும் சரி தான், அவங்கள ஐசோலேட் பண்ணி வைக்கணும். ப்ரிஃபரபிளி இன் த ஹாஸ்பிட்டல் அட்லீஸ்ட் 14 days. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஐசோலேஷன்லேருந்து டெர்மினேட் பண்ணதுக்கு முன்னாடி 2 கன்சர்வேட்டிவ் நோஸ் அண்ட் த்ரோட் ஸ்வாப் வந்து எடுத்துருக்கணும். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் அவங்கள வந்து ஐசோலேஷன்லேருந்து நம்ம டெர்மினேஷன் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கேசஸ்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா டிப்தீரியா ஆன்டிடாக்சின் ஐஎம்ஆர் ஐவியாக கொடுக்கலாம். 10,000 யூனிட்லேருந்து 80,000 யூனிட்ஸ் வரைக்கும், இல்லைனா அதுக்கு மேலேயே நம்ம கொடுக்கலாம். எப்போன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிமினரி டெஸ்ட் பண்ணும்போது 0.2 ml வந்து சப்கியூட்டேனியஸாக கொடுத்துருப்போம்ல, சென்சிட்டேஷன் டு ஹார்ஸ் சீரம் இருக்கான்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த யூனிட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பென்சிலின் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். 2.5 lakhs யூனிட் எவ்ரி 6 hours பென்சிலின் கொடுக்கணும். அப்படி இல்லைனா எரித்ரோமைசின் 250 mg எவ்ரி 6 hours ஃபார் 5 to 6 days டு கிளியர் த த்ரோட் ஆஃப் டிப்தீரியா அண்ட் தேர்பை டிக்ரீஸ் த டாக்ஸின் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிப்தீரியா வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா டாக்ஸின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும். கேரியருக்கு பார்த்தீங்கன்னா 10 days கோர்ஸ் ஆஃப் ஓரல் எரித்ரோமைசின் கொடுத்தா போதும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து கேசஸ்க்கு தனி, கேரியருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இம்யூனைசேஷன் பார்த்திங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. கம்பைன்ட் ஆர் மிக்ஸ்டு வேக்சின், சிங்கிள் வேக்சின்ஸ், ஆன்டிசீரா, டிப்தீரியா, ஆன்டிடாக்சின். இல்லை கம்பைன்ட் ஆர் மிக்ஸ்டு வேக்சின் பார்த்திங்கன்னா சேர்ந்து வரும் வேக்சின்ஸ்லாம். டிபிடி, டிடி. இது பார்த்திங்கன்னா டிப்தீரியா பெர்டியூனியஸ் டெட்டனஸ் வேக்சின், டிப்தீரியா டெட்டனஸ் டாக்ஸாய்டு, டிப்தீரியா டெட்டனஸ் அடல்ட் டைப். இந்த 3மே வந்து கம்பைன்ட் ஆர் மிக்ஸ்டு வேக்சின்ஸ். சிங்கிள் வேக்சின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்மல் டாக்ஸாய்டு, ஆலம் ப்ரெசிப்டட் டாக்ஸாய்டு, பியூரிஃபைட் டாக்ஸாய்டு அலுமினியம் பாஸ்பேட், பியூரிஃபைட் டாக்ஸாய்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடு, டாக்ஸாய்டு ஆன்டிடாக்சின் ஃப்ளோக்ளஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிசீரா, டிப்தீரியா, ஆன்டிடாக்சின். இதெல்லாம் வந்து வேக்சின்ஸ். ஸோ 3 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம வந்து டிப்தீரியா பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.